அவங்க பேசியிருந்தாலும் கட்சி ரீதியா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரீதியா தானே பேசியிருக்க முடியும். அவங்களுடைய குடும்ப பிரச்சனையில இவங்க எப்படி மற்றவங்க தலையிட முடியும்? அப்படித்தானே தலையிட்டு தானே இப்படி ஆயிட்டுது. அப்படி 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 தலையிட்டதால் தானே இந்த நிலை. அப்போ ஒரு வகையில் அது அன்புமணி சொல்றது உண்மைதான். இவர்கள் குடும்பத்துள்ளார பிரச்சனை உண்டு, அதாவது வேணும்னே செய்து இப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை. ரெண்டாவது ஐயா திமுக கூட எல்லாம் கூட்டணிக்கு போகிறது ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணார். அது அவங்க திருமாவை காரணம் காட்டி, அப்புறம் திருமாவுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போல வரல, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், அப்படி இப்படின்னு என்னென்னவோ காட்டிக்கிறதுலாம் முயற்சி பண்ணார். ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு வரல. அப்போது அவரால் இந்த அரசியலில் நிற்க முடியல. அதுவே அவருக்கு பாதிப்பு தானே. அதாவது என்ன சிக்கல்னா அதான், அது என்னன்னா அவருக்கு அந்த நிலை வந்திருக்கக்கூடாது. அது யார் என்ன இது போட்டிருந்தாலும் சரி, என்ன எப்படியாவது அதை சொல்லி இதை சொல்லி கோல் மூட்டி இப்படி கொண்டு வந்தால் கூட இந்த வெவ்வேறாக பிரிஞ்சது தவறு. எதாக இருந்தாலும் குடும்பத்துலாரே உட்கார்ந்து பேசி சரி அப்படி போகலாம் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்து உள்ளாரியே அந்த சிக்கலை தீர்த்திருக்கணும். அது தீர்க்காத விட்டது தான். அதுவே அவருக்கு ஒரு மன அது என்னதான் அது ஒரு பாச போராட்டம் தானே. அப்பா மகன்ற ஒரு பாச போராட்டம். இரண்டாவது தன்னுடைய கடந்த கால வாழ்வு இன்றைக்கு தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மாபெரும் மனவேதனை தான்.